Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். துரை வைகோ விரும்புறவங்க கிட்ட மட்டும்தான் வைகோவால பேச முடியுது. வைகோ துரை வைகோ கைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது நம்ப முடியுதா? 100 விழுக்காடு வைகோ தன்னுடைய மகனினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். யார் உங்களிடம் பேச வேண்டும் என்பதை துரைதான் தீர்மானிக்கிறார். உங்களுக்கு கடிதம் எழுதுனா கடிதம் தணிக்கை செய்யப்படுது அப்படிங்கிற செய்தியை தொண்டர்கள் சொல்றாங்க. வைகோவின் பெயரால் வைகோவுக்கு தெரியாமலேயே அறிக்கைகள் வருகிறது. எனக்கு தெரியாதே, அப்படியா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா, நான் யாரையும் கொடுக்க சொல்லலையே, எங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப யார் சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள்ல புகார் அளிக்கிறாங்க? தலைமை கழகத்தின் சார்பில் வர்ற அறிவிப்பு வைகோவுக்கு தெரியாமலே வருது அப்படின்னா அப்ப வைகோ என்னவா இருக்காரு கட்சியில? நேத்து போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இன்னைக்கு காலையில வைகோ இல்லாம போய் துணை முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறீங்க? வைகோ சொன்னா கூட இன்னைக்கு கட்சியில கேட்க ஆள் கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. வைகோவை பின்தொடர்கிற போர்ஸ்ல ஒரு பேரலல் போர்ஸ் சத்யாவை பின்தொடருது. அப்போ இந்த கட்சியில சரி பலம் யாருக்கு இருக்கு, சம பங்கு பலம் யாருக்கு இருக்குன்னா சத்யாவுக்கு. அவர் தான் சர்வ பலமும் கட்சியில் பொருந்திய நபராக இருக்கிறார். அவர் ஓபிஎஸ் அல்ல. இப்ப நிலைமைக்கு வைகோவுடைய மகன் தான் ஓபிஎஸ். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு மாநாடு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு முன்பாகவோ அல்லது அந்த மாநாட்டிலேயோ அடுத்த கட்ட நகர்வை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று நம்புகிறேன். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மல்லை சத்யா அவர்கள் தனக்கு நீதி கேட்டு உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சென்னையில உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. மதிமுகவிலிருந்து நானும் விலகலை, என்னையும் நீக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம துரை வைகோ மீது நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறாரு. ஜனநாயக பண்பு இல்லாதவர். 2023 பொதுக்குழு கூட்டத்திலேயே நான் இதெல்லாம் பத்தி வீட்டுல சொன்னா சண்டை போடுவாரு, அதனால நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி பயந்து பேசினாரு வைகோ. டேபிள தட்டிட்டு எதிர்த்து போற மாதிரியான நிறைய விஷயங்களெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். வைகோ துரை வைகோ விரும்புறவங்க கிட்ட மட்டும்தான் வைகோவால பேச முடியுது, மத்தபடி இல்லைன்னா பேசவே முடியல. எனக்கு ஆதரவா இருக்காங்கன்னு பல மாவட்ட செயலாளர்களை நீக்கி இருக்காங்க, அதை கிட்ட கேட்கறதுக்காக வைகோ கிட்ட எங்களால பேச முடியலன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அப்படி என்ன சார் வைகோ துரை வைகோ கைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது நம்ப முடியுதா? 100 விழுக்காடு வைகோ தன்னுடைய மகனினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். இப்ப இந்த 5 நாட்களாக பல்வேறு நிர்வாகிகள் மல்லை சத்யா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நிர்வாகியாக தொடர்பு கொள்கிறார் வைகோ. யார் யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க ஏன் கூட இருக்கணுமே, நான் உங்களை எப்படி புள்ள மாதிரில வச்சிருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. அப்ப பேசுகிற போது நாங்க 5 ஆண்டு காலமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியல, கட்சியில பல்வேறு நெருக்கடிகளை நாங்க சந்திச்சிருக்கோம், உங்களுடைய மகன் எங்களை கட்சியில் இருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்கு எல்லா வேலையும் செய்யறாருன்னு சொல்றப்ப ஏன் நீங்க இதை என்கிட்ட சொல்லலன்னு கேட்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நாங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிற இடத்தில் நீங்க இருந்தீங்க, இப்ப நீங்க தொடர்பு கொண்டு பேசுகிற இடத்துல இல்ல, யார் உங்களிடம் பேச வேண்டும் என்பதை துரைதான் தீர்மானிக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிற போது, இல்ல நீங்க என்கிட்ட பேசலாம், பல தடவை உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், உங்க போன் சுவிட்ச் ஆஃப், உங்க உதவியாளரை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னா உங்க உதவியாளர் ஐயா இருக்கிறாங்க பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு, திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களை தொடர்பு கொள்ள முடியல, உங்களுக்கு கடிதம் எழுதுனா கடிதம் தணிக்கை செய்யப்படுது அப்படிங்கிற செய்தியை தொண்டர்கள் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, எனக்கு சீலோட தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அது யாருடைய கடிதம் சீலோட வருது, யாருடைய கடிதம் தணிக்கை செய்யப்படுதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேரடியாவே வைகோ கிட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, 4 ஆண்டு காலமா ஏன் என்ன தொடர்பு கொள்ளலன்னு வைகோ கேட்கும் பொழுது, நீங்க தொடர்பு கொள்ற இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா தொண்டர்கள். அப்ப இந்த 4 ஆண்டு காலம் ஏன் வைகோவை தொடர்பு கொள்ள முடியலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் துரை கைக்குள் வைகோ இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம். அவருக்கு எப்போது பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்டு வீடு திரும்பினாரோ அந்த நொடியிலிருந்து அவர் முழுவதுமாக யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு? மகனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு. அவரை நினைத்த நேரத்துக்கு யாரும் பார்க்க முடியாது, அவர் யாரும் நினைத்தவர்களிடத்துல பேச முடியாது.
இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள் தான் இந்த கட்சி இருக்கிறது. அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வைகோவின் பெயரால் வைகோவுக்கு தெரியாமலேயே அறிக்கைகள் வருகிறது. வைகோ சொல்லாத செய்திகளை அறிக்கையாக கொடுக்கிறார்கள். யார் இந்த அறிக்கையை கொடுத்தது என்று பல நேரங்களில் தலைமை கழகத்தை தொடர்பு கொண்டு வைகோ பேசிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்பு. உதாரணமாக, என்னை நீக்க வேண்டும் என்று, பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அது வைகோ எடுத்த முடிவு. பல நிர்வாகிகள்கிட்ட பேசி எடுத்தார். என்னை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து என்னை உட்பட ஒரு 5 பேர், அரசு, ராஜமாணிக்கம், ஆனந்த், இப்படி ஒரு 5 பேர், ஆறுமுகசாமின்னு. அப்ப 5 பேரை நீக்குகிற போது கட்சியிலிருந்து அவர்களை நீக்க வேண்டாம்னு வைகோ சொல்லி முடிச்சிட்டார். ஆனா சங்கொலியில அறிவிப்பு வருது, நாங்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி. வைகோ வேண்டாம்னு சொன்னதை அறிவிப்பா கொடுத்து அறிக்கையாக வந்து அது சங்கொலியில வருது, ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி. அப்ப யாரினுடைய பேர்ல வருது? யாரு கையில கட்டுப்பாடு இருக்கு? யார் எல்லாத்தையும் பின்னால் இருந்து இயக்குகிறார்? முழுக்க முழுக்க துரை தான் பின்னால் இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறார். அப்போ இன்னொன்று, வைகோ வந்து உங்களை நீக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாரா கட்சியை விட்டு? என்னை உட்பட அந்த 5 பேரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம்னு சொன்னார். கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம். பொதுவாகவே வைகோ கட்சியிலிருந்து யாரையும் பெரிதா நீக்கணும்னு சொல்ல மாட்டார் அவ்வளவு சீக்கிரம். அது வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருந்தாதான் நீக்க சொல்லுவாரு, இல்லைன்னா நீக்க சொல்ல மாட்டாரு. அவங்களாகவே போகட்டும் பாரு, அது அவருடைய பாணி. அவங்களே போகட்டும், நாம ஏன் நீக்கணும் அப்படின்னு கேட்பாரு. நீக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, ஆனா நீக்க சொல்லி இப்ப கூட என்னுடைய பெயரால் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள்ல என்னுடைய பேர்ல புகார் அளிக்கிறாங்க, டிஜிபி அலுவலகத்துல புகார் அளிக்கிறாங்க. ஆனா வைகோ என்னை சார்ந்து இருக்கிற நண்பர்கள் சந்திக்கிற போது என்ன சொல்றாருன்னா, ஏன் இந்த பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற போது, எனக்கு தெரியாதே. அப்படியா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? நான் யாரையும் கொடுக்க சொல்லலையே, எங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப யார் சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள்ல புகார் அளிக்கிறாங்க? கட்சியினுடைய லெட்டர் ஹெட்ல 2 வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்ப யார் சொல்லி அது நடக்குது? அப்ப கட்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? நீங்க ஒரு மாவட்ட கழகத்தின் சார்பில் போய் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்டா அடுத்த மாவட்டத்தில் கொடுக்க மாட்டாங்கல்ல. தஞ்சாவூரில் துவங்கியது ராமநாதபுரம் வரை வந்து நிற்கிறது. ஏறக்குறைய 26 மாவட்டங்களில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. என் மேலேயும், அண்ணன் நாஞ்சில் சம்பத் மேலேயும், அண்ணன் திருப்பூர் துரைசாமி மேலேயும், சில இடங்கள்ல அண்ணன் மல்லை சத்யா மேலேயும். இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, மல்லை சத்யா அவர்கள் இன்றைக்கு வரை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான். இவங்க இன்னும் நீக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல, அவரும் ராஜினாமா போயிருந்தார். நீங்க உங்களுக்கு தெரியாமலேயே எத்தனை இடங்கள்ல நீங்க வந்து கூட்ட அறிவிப்பு வருது. ஒண்ணு வேணும், சென்னை மண்டலத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடுறாங்க. சென்னை மண்டலம்னா சென்னை மண்டலத்தினுடைய தலைமை பொறுப்பு யாரு அப்படின்னா மல்லை சத்யா, அவர் தான் துணை பொதுச் செயலாளர். அது மாதிரி திருச்சிக்கு, தென் மாவட்டத்துக்கு, அதே மாதிரி கடலூர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்படி கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் அந்தந்த பகுதியிலிருந்து போடுவாங்க. மல்லை சத்யா இல்லாம எந்த பொதுக்கூட்டமோ, எந்த செயல்வீரர் கூட்டமோ, எந்த நிகழ்வோ சென்னையில 4 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் சென்னை சுற்றுவட்டாரத்து, செங்கல்பட்டு, அதே போல திருவள்ளூர், இந்த பகுதிகளில் நடக்காது. இப்ப அண்மையில கடைசியா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை யார் தலைமையில் நடத்துறாங்க? பொருளாளர் தலைமையில நடத்துறாங்க. யார் வந்து பேசுறா? அவைத்தலைவர் பேசுறாரு. இங்க இருக்கிற, சென்னையில இருக்கிற, அப்பெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வரவே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில இருக்கிற துணை பொதுச் செயலாளர் பேர் அதுல இல்ல. தாயகத்துல கூட்டம் நடக்குது. இது குறித்து வைகோட்ட நிர்வாகிகள் கேட்கிறாங்க, ஏன் அண்ணன் சத்யாண்ண பேர் இல்ல? அப்படியா, என்ன கூட்டம் நடக்குது? எனக்கு தெரியலையேன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப யார் இந்த கூட்டத்தை போட சொன்னது? ஆனா அறிவிப்பு எப்படி வருது? தலைமை கழகம்னு வருது. தலைமை கழகம் பொதுச் செயலாளர்கிட்ட தானே இருக்கணும். நீங்க திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் அண்ணன் இருக்காரு. ஆனா யார் பேர்ல அறிக்கை வருது? அண்ணன் துரைமுருகன் பொதுச் செயலாளர் பேர்ல தானே அறிக்கை வருது. அப்ப பொதுச் செயலாளர் தானே அதெல்லாம் செய்யணும். அதானே பொதுச் செயலாளருடைய பொறுப்பு. பொதுச் செயலாளர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தானே அறிவிப்புகள் வரணும். தலைமை கழகத்தின் சார்பில் வர்ற அறிவிப்பு வைகோவுக்கு தெரியாமலே வருது அப்படின்னா அப்ப வைகோ என்னவா இருக்காரு கட்சியில? ஆனா மகனுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு காலைல அண்ணன் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு, மதிமுக மகன் திமுகவாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. வைகோவோட கட்டுப்பாட்டுல வைகோ இல்ல. அதுதான் யதார்த்தமான உண்மை. கட்சி எப்படி அவர் அவரே அவர் கட்டுப்பாட்டுல இல்லாதப்ப கட்சி எப்படி அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்? கட்சி அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓகே, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா துரை வைகோ என்னமோ வைகோ வீட்டு சிறையில வச்சிருக்கிற மாதிரியும் அவருக்கு ஏதோ ஒரு உரிமையே இல்லாத மாதிரி தெரியுதே. இப்ப இதெல்லாம் வீட்டு சிறையில வச்சிருக்காருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வீட்டு சிறையில இருக்கிறவர் அங்க வராரு இங்க வராருன்னு கேட்பாங்க. வீட்டு சிறை இல்லை, ஆனா
அவருடைய கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருக்கிறார். ஒண்ணு வேணும், ம். அவருக்கு உதவியாளராக, பர்சனல் உதவியாளராக இருந்த 2 பேரை முதல்ல நீக்கினாங்க. ம். அவருக்கு தனிப்பட்ட உதவியாளராக இருந்த 2 பேரை நீக்கினாங்க. ஒண்ணு, வெளி தொடர்பு அவருக்கு கிடைக்க கூடாதுன்னு. இன்னொன்னு, யார் நிர்வாகிகள் யார் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள்ங்கிறத இவங்க மானிட்டர் பண்ணிட்டாங்க. மானிட்டர் பண்ணி 2 பேரையும் முதல்ல துண்டிக்கிறாங்க. துண்டிச்சுட்டு ஒரு உதவியாளரே இல்லாம மெய்காப்பாளரை உதவியாளரா போறாங்க. தொண்டர்படையில இருந்தவர் உதவியாளர், இப்ப அவருக்கு உதவியாளரே கிடையாது. ம். தொண்டர்படையில இருந்தவர் உதவியாளரா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட நீண்ட காலமாக இருக்கிற உதவியாளரை கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் போன் பண்ணாலும் கொடுக்க கூடாது, யார் போன் பண்ணி எதை சொல்ல சொன்னாலும் சொல்லக்கூடாது, கடிதங்கள் வந்தா நேரா அவர் கைக்கு போகக்கூடாது, என்கிட்ட சொல்லணும், நான் சொன்ன பிறகுதான் அவருக்கு தகவல் தெரிவிக்கணும், நான் சொல்ல வேணாம்னு சொன்னா சொல்ல வேணாம்னு சொல்லக்கூடாது. இதுதான் யதார்த்தமான ம். ஒரு சூழலாக உருவாக்குறாங்க. அப்ப இந்த சூழலை உருவாக்கிவிட்டு வைகோவுக்கு எதுவுமே தெரியாமல் மறைத்து வைத்து வைகோவை ஒரு தனி ட்ராக்ல வச்சுக்கிறது. அது வீட்டு சிறைன்னு அர்த்தம் கிடையாது. வீட்டு சிறைனா வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு ம். வைக்கணும்ல. ம். எனக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிலாம் இல்ல. அவருக்கு ஒரு சுதந்திர காற்று இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவருக்கே ஏற்படுத்துறது. ஆனா அவருக்கு தெரியாமலே பல சம்பவங்களை அரங்கேற்றது. நேத்து போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. ம். நேத்து காலையில போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இன்னைக்கு காலையில வைகோ இல்லாம போய் துணை முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறீங்க? இன்னைக்கு வைகோ இல்லாம போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? நேத்து தானே சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்ப இன்னைக்கு போய் சந்திக்கிறீங்கல்ல. அப்ப இதுல உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு? இன்னொன்னு, தொகுதி பேச்சுவார்த்தையை யார் நடத்துறது? தொகுதி பேச்சுவார்த்தை வைகோ தானே நடத்தணும். நிச்சயமா. ஒரு குழு போட்டு அந்த குழு வைகோ கிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அந்த குழு துரை கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எப்படி? அவருக்கு என்ன அவ்வளவு சுப்பீரியர் பவர் வந்துருச்சு இந்த கட்சியில? அவர் யார் அந்த கட்சியில முதன்மை செயலாளர் அப்படின்னா நீங்க வானளாவிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறதாக அர்த்தமா? கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தாண்டி முதன்மை செயலாளருக்கு அதிகாரம் இருக்கா? எந்தெந்த இடங்கள்ல யாரு நிக்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுமா? எங்க போய் கேட்டாலும் தலைவர்கிட்ட பேசாதீங்க, சின்னவர்கிட்ட பேசுங்க, அவர் அப்படிதான் சொல்றாங்க. சின்னவர்கிட்ட பேசுங்க. ஆனா துரைன்னு கூட சொல்றது இல்ல, முதன்மை செயலாளர் கூட சொல்றது இல்ல, சின்னவர்கிட்ட பேசுங்க. அப்படின்னா அப்ப வைகோவால் செய்ய முடியாததை அவர் செய்வாரு அப்படின்னு அவரை ஒரு சுப்பீரியரா காட்டுறது இருக்குல்ல. இதுதான் வைகோவை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கான ஆதாரம். வைகோ சொன்னா கூட இன்னைக்கு கட்சியில கேட்க ஆள் கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. முழுக்க முழுக்க தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து நிறுத்திட்டார். நாளைக்கு வைகோ ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லுங்க, ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லுங்களேன், நான் இதை செய்யணும்னு விரும்புறேன்னு. செய்ய மாட்டாங்க கட்சிக்காரர். கீழ்நிலையில இருக்கிறவங்க செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, கீழ்நிலையில இருக்கிறவங்க வைகோ மீது அன்பு கொண்டு இருக்கிற காரணத்தால் தான் வைகோ செய்தது தவறுன்னு சொல்றாங்க. ஏன்னா வைகோ அப்படிதான் இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு மல்லை சத்தியாட்ட 3500 பேருக்கு அதிகமா இன்னைக்கு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு பேர் நிர்வாகிகள், ஒன்றிய நகர செயலாளர்கள், அணிகளினுடைய அமைப்பாளர்கள், மாநில இளைஞரணி, மாநில மாணவர் அணி, இப்படி பல்வேறு படிநிலைகள்ல பொறுப்புகள்ல இருந்தவங்க, பகுதி செயலாளர்களா இருந்தவங்க வந்திருக்காங்க. ஆனா பெரிய பொறுப்புல இந்த நிர்வாக குழுன்னு போட்டு ஒரு 110 பேர் வச்சிருக்காங்கல்ல, 110 பேரோ 112 பேரோ வச்சிருக்காங்க. அது பூரா யாருன்னா துரையோட அல்ல கைகள், அவருடைய ஆதரவாளர்கள், அவர் பேச்சை கேட்கக்கூடிய ஆட்கள். வைகோ பேச்சை கூட கேட்க மாட்டாங்க, துரை பேச்சு தான் அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி வைகோக்கு தெரியாம அறிக்கையோ வைகோக்கு தெரியாம கூட்டமோ நடந்தது, இதெல்லாம் எனக்கு தெரியாதேன்னு வைகோ தெரிஞ்சா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு தெரியல நமக்கு தெரியாம செய்யறாங்கன்னு, அப்ப அவர் கண்டிக்காமலா இருந்திருப்பாரு? பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். இதுவே இந்த கட்சிக்குள்ள வேற யாராவது ஒருத்தர் செஞ்சிருந்தா என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பார் வைகோ. ஆனா இப்ப எடுக்காம இருக்காருன்னா ஒண்ணும் இல்ல. சின்ன உதாரணம், அண்ணா அறிவாலய வாசல்ல பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. நீங்க மீண்டும் மாநிலங்களவைக்கு போவீங்களா, அது குறித்து திமுக பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. வைகோ தானே பேசணும் கேள்விக்கு. பக்கத்துல நிக்கிற உள்ள பேசுறாரு, தலைவருக்கு நாடாளுமன்றம் போவதற்கு விருப்பம் இல்லை, ஆனால் நாங்கள் அவர் நாடாளுமன்றம் போக வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு. திரும்பி அப்படியே ஒரு முறைச்சாரு. முறைச்சிட்டு நான் சொன்னா நாடாளுமன்றம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லாததெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு கார்ல ஏறிட்டார். அப்போ வைகோ நாடாளுமன்றம் போகணுமா போக கூடாதாங்கிறதையே யார் முடிவெடுக்கிறா? பையன் தான் முடிவெடுக்கிறார். அவர் சொல்றாரு எங்க அப்பாவுக்கு போற விருப்பம் இல்லைன்னு. அவர் அந்த கூட்டத்திலேயே முடைக்கிறாரு. இப்ப இதே வேற ஒருத்தர், அந்த கட்சியில இருக்கிற வேற ஒரு பொருளாளர், அவைத்தலைவர் செஞ்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? காதை கடிச்சிருப்பாரு வைகோ. உங்க இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறீங்களா? நீங்க தான் கட்சிக்கு தலைவரா? நீங்க தான் பாடுபட்டீங்களா? நடத்திக்கங்க, நீங்களே கட்சி நடத்திக்கங்க. இப்பெல்லாம் செய்வார் வானத்துக்கும் பூமிக்கும். மகன்றதுனால புத்திர பாசம், வேற ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்ண முடியும்? அதனால அமைதியாக கடந்து போறாரு. அவ்வளவுதான், ஒண்ணு வேணாம். அண்ணா அறிவாலய வாசல்ல சொன்னாரு வைகோ, மாநிலங்களவை குறித்து நாங்க பேசல,
அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் வைகோ சொன்னாரா மாநிலங்களவை இடம் எங்களுக்கு கொடுக்கல, துரோகம் பண்ணிடுச்சு திமுகன்னு சொன்னாரா? வைகோ வாயால சொன்னாரா? இப்ப வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. அவர் தானே கட்சிக்கு பொதுச் செயலாளர். ஆனா உத்தரவாதம் தரப்பட்டது, திமுகவில் சொல்லப்பட்டது, வைகோவுக்கு தராமல் இருப்போமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிதான் எங்க இடத்துல கையெழுத்து வாங்கினார்கள். சொன்ன வாக்குறுதியை திமுக காப்பாற்றவில்லை. திருச்சியில பேசினாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேசினாரு. அப்ப வைகோவுக்கு கொடுக்கப்படாத உத்தரவாதம் துரைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா? இல்ல இன்னைக்கு மல்லை சத்யா சொல்றாரு 2001 2006 மாதிரி கடைசி நேரத்துல போயிடாதீங்க, அப்படி எல்லாம் போனா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கூட உங்களை விட்டு போயிடும், கூட்டணி விட்டு மாறிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. வைகோ இப்போ கூட போய் முதல்வரை சந்திச்சிருக்காரு சமீபத்துல கூட. நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி அவர்களை துணை முதல்வரை மறுநாள் மீண்டும் போய் சந்திச்சிருக்காரு துரை வைகோ. அப்படிங்கிறப்போ எந்த அடிப்படையில நீங்க கூட்டணி கடைசி நேரத்துல மாறிடாதீங்கன்னு மல்லை சத்யா இப்படி ஒரு வார்த்தையை பேசுறாரு? வைகோவோட ட்ராக் ரெக்கார்டை வச்சு பேசுறாரு. வைகோவோட ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு. 2001 22 சீட் கையெழுத்தாயிடுச்சு. பிஜேபியும் கூட்டணியில இருக்காங்க, திமுக மதிமுக எல்லாரும் சேர்ந்து போட்டியிடுறதுன்னு. கடைசி நேரத்துல தனித்து போட்டின்னு அறிவிச்சாரு. ஏன் தனித்து போட்டின்னு அறிவிச்சாரு? அப்ப 22 சீட்டு கையெழுத்து போட்டீங்களா, அந்த கையெழுத்தினுடைய மதிப்பு என்ன? நீங்க சைன் பண்ணி 2 கட்சியும் ஒப்பந்தம் போட்டாலே 100 விழுக்காடு இந்த கூட்டணி உறுதிங்கிறது தானே. அதையே பிரேக் பண்ண ஒரு வைகோ. ஓகே, முடிஞ்சுதா? 2006 திருச்சியில திமுக மாநாடு. நான் வல்லம் நகர செயலாளர். எங்க ஊர்ல இருந்து கொடி கட்டி இருக்கோம் வைகோ வர்றாருன்னு சொல்லி. காலையில நியூஸ்ல செய்தி வருது, போயஸ் கார்டன் இல்லத்துக்கு புறப்பட்டு போகிறார் வைகோன்னு சொல்லி. அவரோட பேனர், கட் அவுட், கொடி கிட்டி எல்லாத்தையும் அடிச்சு திமுக நொறுக்குறாங்க. ஆமா, கோபத்துல செய்யதானே செய்வாங்க, நியாயமான விஷயம் தானே அது. கடைசி நேரத்துல கழுத்தறுத்தா கிளம்பி போனாரு. இப்ப என்ன சொல்றாரு? திமுக விட்டு நான் அதிமுக கூட்டணிக்கு போனது வரலாற்று பிழைன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆச்சா, அதுக்கு முன்பு மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோபாலபுரத்துல போய் கலைஞரை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வெளியில சொல்றாரு, எங்கள் எலும்புகளை கொடி கம்பமாக்கி, நல்லா கவனிக்கணும், எங்கள் எலும்புகளை கொடி கம்பமாக்கி நரம்புகளை கொடி கயிறாக்கி செஞ்சார்ஜ் கோட்டையில் அண்ணன் கலைஞர் அவர்கள் குடியேற்றுகிற வேலையை நாங்கள் செய்வோம், மறுமலர்ச்சி திமுக அதற்கு சித்தமாக இருக்கிறதுங்கிறாரு. அப்ப எலும்பும் நரம்பும் எந்த கொடியை யாரு ஏத்துறதுக்கு பயன்பட்டுச்சு? ஜெயலலிதா ஏத்துறதுக்குள்ள போய் பயன்பட்டுச்சு. அப்ப நீங்க சொன்ன வார்த்தை என்ன, செய்தது என்ன ஆச்சுதா? அடுத்து அப்படியே வாங்க. 2016 அருள்நிதிக்கு திருமணம். அண்ணன் மு க தமிழரசனுடைய பையன் நடிகரா இருக்கார்ல, அவருக்கு திருமண அழைப்புதல கொடுக்கறதுக்கு மு க தமிழரசன் வர்றாரு அண்ணா நகர் இல்லத்துக்கு. பத்திரிகையை கொடுக்குறாங்க. முதலமைச்சரும் வர்றாரு. அன்னைக்கு அவரு முதலமைச்சர் இல்ல, எதிர்கட்சி தலைவர் கூட இல்ல, கட்சியினுடைய அடுத்த முகமாக பார்க்கப்பட்டவர் கலைஞர் இருக்காரு. அப்போ வந்துட்டு எல்லாரும் வெளியில போகும்போது கையை பிடிக்கிறாரு அண்ணன் தமிழரசனை. கையை பிடிச்சிட்டு, அண்ணன் திருமணத்துக்கு இப்படி தட்டி கொடுக்குறாரு. அண்ணன் திருமணத்துக்கு அவசியம் வாங்க, கூட்டணிக்கும் அவசியம் வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படி துண்டை தூக்கி போட்டு 2க்கும் அவசியம் வர்றேன் அவர் சொன்ன வார்த்தை. வெளியில அண்ணா நகர் வைகோவோட வீட்டுல பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, இது பிரிந்த குடும்பம் சேர்ந்து இருக்கிற நிகழ்வு. நான் கலைஞருக்கு எப்படியெல்லாம் மெய்காப்பாளனாக இருந்தேன், இந்த வந்தபாச உணர்வு, இப்படி எல்லாம் பழைய கதையெல்லாம் பேசிட்டாரு. கல்யாணத்துக்கு போயிட்டாரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியில் நாம் அங்கம் வகிக்க போகிறோம், உங்கள் எல்லோரையும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், பணிகளை துவங்குங்கள், திமுகவோடு இணக்கமாக இருங்கள்னா கட்சிக்காரன், ஆஹா திமுக கூட்டணி, இந்த அம்மா முதலமைச்சரா இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி நல்லா ஃபார்ம் ஆக போகுது, தேமுதிகவும் வரப்போகுது. அந்த நேரத்துல அப்படிதான் பேச்சு இருந்துச்சு, தேமுதிகவும் வரப்போகுது, நாம எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி, இந்த தடவை ஒரு 15-20 பேர் எம்எல்ஏ ஆயிரம்ங்கிற கனவுல கட்சிக்காரங்க நினைப்பாங்கல்ல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, போயிட்டாங்க. வீடு போய் சேர்ந்தாருங்க. 4 நாள்ல இங்க உட்கார்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தோட சேர்ந்து நம்ம திமுக கூட்டணிக்கு போறது இல்லைன்னு முடிவெடுக்கிறார். 2019 சமயம் இல்ல 20 சமயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல என்னன்னா, துரை கட்சிக்கு வரணும்னு கொஞ்சம் பேச்சு அப்படி சலசலப்பா ஆயிடுச்சு. சலசலப்பு ஆனோடனே நிர்வாக குழு கூட்டம், உயர்நிலை குழு கூட்டம். உயர்நிலை குழு கூட்டத்துல எல்லாரும் இருக்காங்க. அந்த டேபிள்ல ஓங்கி அடிச்சு 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 சத்தியம் பண்றாரு, என் வீட்டுல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க 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 வரமாட்டாங்க, இது சத்தியம் இது சத்தியம்னு 10 தடவை அந்த டேபிள ஓங்கி ஓங்கி அடிக்கிறார். இப்ப அந்த சத்தியம்லாம் எங்க போச்சு? உடனே தொண்டர்கள் முடிவு,
நிர்வாகிகள் எடுத்துட்டாங்க. நாளைக்கே நிர்வாகிகள் சேர்ந்து பாஜகவுக்கு போகட்டும்னு ஏகோபித்த ஆதரவு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வைப்பீங்க நீங்க நாளைக்கு. ஏன் உறுதியா இருங்கன்னு சத்யா சொல்றாரு, இப்ப புரியுதா? நாளைக்கு என்ன செய்வாருன்னா, கட்சியினுடைய அங்கீகாரத்தை பாதுகாப்பதற்கு 12 இடங்கள் 15 இடங்கள்ல போட்டியிடணும். போட்டியிட்டாதான் கட்சியினுடைய அங்கீகாரம் பாதுகாக்க முடியும். திமுக அவ்வளவு இடங்கள் கொடுக்கல, நான் நிர்வாக குழுவை கூட்டினேன், நான் சர்வாதிகாரி இல்ல, பெட்டி வச்சேன், 104 பேர் பாஜக கூட்டணிக்கு போவோம்னு ஓட்டு போட்டாங்க, அதனால நான் பாஜக கூட்டணிக்கு போனேன், நான் எந்த தவறும் செய்யல. இன்னைக்கு சொல்றாருல, துரை வந்ததுக்கு நான் எந்த தவறும் செய்யல, நீங்க எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணீங்க, நான் மாட்டிக்கிட்டேன்னு இப்ப பேசுறாரு. இப்ப பேசியிருக்காரு விழுப்புரத்துல. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் போனை போட்டு துரை வரணும்னு வாக்களின்னு சொன்னாலே நீதான். இவர் தான் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் போனை போட்டு. இல்லைன்னு சொல்லுங்க. இவர் தான் சொன்னார். இவர் சொன்னதுனாலதான் ஓட்டு போட்டாங்க. இவர் சொல்லாம இருந்தா ஓட்டு யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ராம்தாஸ் அத்வாலே பேசினார், ஒன்றிய அமைச்சர். இவருக்கு பிரியா விடை கொடுக்கிற நிகழ்வு. ஒரு வார்த்தை எழுந்து மறுத்து இருக்கணும்ல. எழுந்து மறுத்து இருக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? என்ன சொல்லி இருக்கணும்? பதவிக்காக விலை போவன் அல்ல வைகோ. இந்த நாடாளுமன்றத்தினுடைய அவையில் என்னை விலை பேசியது தவறு, உங்களுடைய கருத்தை நீங்க திரும்ப பெறுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் திரும்ப பெறுறாரு, திரும்ப பெறல. நாளைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பை வரலாற்றுல வாங்கி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வைகோன்னு ஒரு எம்பி இருந்தாரு, அவரை பார்லிமெண்ட்லயே விலை பேசினார் ராம்தாஸ் அத்வாலே, நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புல இடம்பெறும்ல. இவருக்கு பிரியா விடை கொடுக்கறது ரிஜிஸ்டர் ஆகும்ல மேடம், அதுல இடம்பெறும்ல. அவர் எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை அது. நீங்க ஏன் மறுத்து பேசல? உட்கார்ந்து அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாரு சீட்ல உட்கார்ந்து. ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு தர போறாங்க, பாஜக கூட்டணிக்கு போக போறாங்கன்னு சொல்லி செய்தி வெளியாயிருக்கு. நிர்வாக குழு கூட்டம் கூடுது. எவ்வளவு கோபம். இப்ப நான் பாஜகவுக்கு போக போறேன், எனக்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு பாஜகவுல கொடுக்க போறாங்கன்னு சொன்னா, செய்தி வெளியிட்டவனுக்கு செருப்ப வாயில கவ்வ கொடுத்து அடிப்பேன் நான். எனக்கு எவனாவது போன் போட்டு வாழ்த்து சொன்னான்னு வச்சுங்க, ஏன்டா என்னை பார்த்தா என்ன ஈனப்பிறவி மாதிரி தெரியுதா? பாஜக மாதிரி கட்சிக்கெல்லாம் நான் போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? பிச்சை எடுத்து கூட நான் சாவுவேனே தவிர, பாஜக மாதிரி ஒரு கட்சியில போய் கொள்கை அடமானம் வச்சு நிக்க மாட்டேன்னா எனக்கு கோபம் வரணும்ல இயல்பா. பெரியாரை உள்வாங்கி, அண்ணாவை உள்வாங்கி, சமூக நீதி கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிற எனக்கு வரணும்ல. நிர்வாக குழு கூட்டத்துல என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு பேசாதவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு வாழ்த்து சொல்கிறார்கள். எனக்கு ரொம்ப 2 நாளா மகிழ்ச்சியா இருக்கு. யாரு? வைகோ மகன் துரை சொல்றாரு, நான் ஒன்றிய அமைச்சராக போகிறேன் என்று சொல்றாரு. அப்ப என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க கட்சிக்குள்ள? இப்ப இதையெல்லாம் நீங்க செஞ்சா, இந்த செய்தி எல்லாம் வெளியாகித்தானே நீங்க பாஜக கூட்டணிக்கு போக போறீங்கிற செய்தி. நீங்க ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு தரேன்னு சொன்னா மகிழ்ச்சியோடு பேசுறீங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களை எம்பி ஆக்குறோம்னு சொன்னா சிரிக்கிறீங்க, மறுக்க மாட்டேங்கிறீங்க. அத்வானியை போய் முதல்ல காலில் விழுந்துட்டீங்க. இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டதற்கு பிறகு எந்த நம்பிக்கையில நீங்க சொல்ற வாக்குறுதி எப்ப இல்லைங்கிறாரோ அப்பதான் அது இருக்குன்னு அர்த்தம். எப்ப இருக்குங்கிறாரோ அப்பதான் அது இல்லைன்னு அர்த்தம். அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி. அதனாலதான் அண்ணன் சத்யா இன்னைக்கு அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ இருக்கிற மதிமுகவை இப்ப ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஏன்னா இபிஎஸ் அதிகாரம் இருக்கா மாதிரி வைகோ கிட்டையும் ஓபிஎஸ் அணி மாதிரி மல்லை சத்யாவும் இருக்காங்களோ? நிச்சயமாக ஓபிஎஸ் ஓடு அண்ணன் மல்லை சத்யாவை ஒப்பிடக்கூடாது. ஓபிஎஸ் என்கிற மனிதன் முதுகெலும்பு இல்லாத மனிதன். ஓபிஎஸ் என்கிற மனிதன் எந்த செல்வாக்கும் இல்லாத மனிதன். தன்னுடைய மகன் கூட தான் சொல்வதை கேட்க மாட்டார் என்கிற நிலையில் இருப்பவர். நான் அதை ஏற்கவும் மாட்டேன். அந்த ஒப்பீடே தவறு. இந்த கட்சியில் வைகோவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் மல்லை சத்யா, இப்போதும் இருப்பவர். நான் அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு 3500 நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க திரண்டு வந்திருக்காங்க. நெல்லையிலிருந்து வந்திருக்காங்க, கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க சென்னை சுற்று வட்டாரத்திலிருந்து ஒரு 500 பேர் வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலிருந்து திரண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பேரலான போர்ஸ் சத்யாவை பின்தொடருது. வைகோவை பின்தொடருகிற போர்ஸ்ல ஒரு பேரலல் போர்ஸ் சத்யாவை பின்தொடருது. அப்போ இந்த கட்சியில சரி பலம் யாருக்கு இருக்கு, சம பங்கு பலம் யாருக்கு இருக்குன்னா சத்யாவுக்கு. ஒண்ணு வேணாம், நான் ஒரே ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் ஐபிசி தமிழ் வாயிலாக வைக்கிறேன். இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைகோ வச்சார் இல்லையா, இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை துரை மீது வைகோ வைக்கட்டும். துரை துரோகின்னு வைகோ சொல்லட்டும். அதற்கு பிறகு நீதி கேட்டு ஒரு உண்ணாவிரதத்தை துரை கூட்டட்டும். இத்தனை நிர்வாகிகள் துரை பின்னால் வந்து விட்டால் நான் அரசியல் பேசுவதையே நிறுத்தி விடுகிறேன், அரசியலிருந்து ஒதுங்கி விடுகிறேன். எந்த ஏற்பாடும் இல்லாமல் ஒரு 5 நாட்களுக்குள்ளாக அறிவிப்பு வெளியிட்டு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும் என்று சொன்னால், நீங்க திட்டமிட்டு மாவட்ட செயலாளர்கள், ஆள் அம்பு சேனை எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு, கட்சி கொடி எல்லாவற்றையும் நீங்க வச்சுக்கிட்டு உங்களால் அதை திரட்ட முடியலன்னா நீங்க தானே ஃபெயிலியர். அவர் எப்படி ஓபிஎஸ் ஆவாரு? அவர் தான் சர்வ பலமும் கட்சியில் பொருந்திய நபராக இருக்கிறார். அவர் ஓபிஎஸ் அல்ல. இப்ப நிலைமைக்கு
வைகோவினுடைய மகன் தான் ஓபிஎஸ். அப்ப போட்டி மதிமுக எடுத்துக்கிறதா மல்லை சத்யா நடத்துறது? போட்டி மதிமுக நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேத்தே அண்ணாவினுடைய இல்லத்துல காஞ்சிபுரத்துல அறிவிச்சிட்டாரு. பச்சை ரத்தம் பரிமாறுவேன்னு சொன்னார் வைகோ. வைகோவை மேடையில் வைத்துக் கொண்டு கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி ஒருவர் பேசியதை வைகோ கைதட்டி சிரிச்சார். என்ன தெரியுமா சொன்னாரு? கருணாநிதி வீட்டு பெண்கள் வெள்ளை சேலை கட்ட நேரிடும்னு பேசினார். அதை கைதட்டி சிரிச்சார் வைகோ. அப்ப உள்ளூர எவ்வளவு வக்கரம் இருந்திருக்கணும் வைகோவுக்கு கலைஞர் மீது. அப்படியெல்லாம் பேசும்போது அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவோம்னு சொல்லி பேசினாங்க. அண்ணா அறிவாலயத்தையும் கைப்பற்றல, திமுகவையும் கைப்பற்றல. ஆனா தாயகத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை வேணான்ட்டாரு. தலைமையகம் அங்க இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், நாளைக்கு அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், தேவையில்லாத சங்கடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப அதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மதிமுகவை கைப்பற்றுவதோ மதிமுகவினுடைய சொத்துக்களை கைப்பற்றுவதோ அவருடைய நோக்கம் இல்லை. அவர் மீது சுமத்தப்பட்ட கொலை பலிக்கு நியாயம் கேட்கிறார். நேற்று ஒரு அறிக்கையை முந்தா நாள் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. வைகோவால் கைவிடப்பட்டவர்களே வாருங்கள்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி வைகோவை நம்பி அரசியல் வாழ்வை தொலைத்து விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற என்னை போன்றவர்கள், எந்த கட்சிக்கும் போகாமல் கொள்கை கோட்பாடு அண்ணா பெரியார் லட்சியத்தை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் திருப்பூர் துரைசாமி போன்ற ஏராளமானவர்கள் இன்னமும் இருக்காங்கல்ல, எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு வாங்கன்னு அவர் அழைப்பு விடுத்திருக்கார். அவர் அழைப்பை எல்லோரும் ஏற்பார்கள் என்று நம்புகிறேன். அடுத்த கட்டத்தை ஜனநாயக வழியில் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம்னு அண்ணா இல்லத்துல சொல்லிட்டார். இவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாருன்னா, நான் சர்வாதிகாரி இல்ல, எல்லாரையும் உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சுதான் முடிவெடுப்பேன்னு சொன்னாரு. அந்த முடிவு விரைவில் எடுக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அண்ணா பிறந்த நாள் விழா நடத்தப்படும் அதே காஞ்சிபுரம் மண்ணில்னு சொல்லியிருக்காரு. அங்க எதிர்பார்க்கலாமா அந்த அறிவிப்பு? நிச்சயமாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு மாநாடு நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டுக்கு முன்பாகவோ அல்லது அந்த மாநாட்டிலேயோ அடுத்த கட்ட நகர்வை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று நம்புகிறேன். ஒண்ணு, லட்சிய நோக்கத்துக்காக இயங்கியவர்களை முடக்கிவிட முடியாது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் முடக்கி விடலாம், எங்காலும் முட்டுக்கட்டை போட்டு விடலாம் என்று வைகோ கருதுவாரே ஆனால் வைகோ படுதோல்வியை சந்திக்க போகிறார் என்று பொருள். காரணம், உங்களிடத்துல உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை. போலி வேடத்தை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையும் நேர்மையும் கவசமாக கொண்டிருக்கிற எங்களை நீங்கள் ஒருபோதும் நிறுத்த முடியாது. உங்களுடைய அடக்குமுறைகளை கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. இவரோட நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.